கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாதாக. ஹல்லேலூயா. உற்சாகமாக இருக்கீங்களா? சந்தோஷமா இருக்கீங்களா? 1 கொரிந்தியர் 15:20. கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதற் பலனானார். கிறிஸ்துவோ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். அதாவது பழைய ஏற்பாட்டு காலத்தில் லேவியராகமத்தில் வாசிக்கும் பொழுது அங்கே அநேக பண்டிகைகளை குறித்து எழுதப்பட்டிருக்கும். கிட்டத்தட்ட 7 பண்டிகைகளை குறித்து கர்த்தர் பேசுகிறார். அதில் முதற் பலனின் பண்டிகை என்று ஒன்று சொல்லப்பட்டிருக்கும். ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், ஃபீஸ்ட் ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட், இதை நீங்கள் ஆங்கிலத்தில் வாசிக்கும் போது தெரியும், ஹி பிகேம் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஆமென், ஹல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா ரிசரக்ஷன் டேன்னு சிலர் சொல்கிறாங்க. நான் இன்னைக்கு என்ன சொல்கிறேன், அந்த கூகுளில் நான் என்ன டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கிறேன்னா, ஃபர்ஸ்ட் ஃப்ரூட், த டே ஆஃப் ஃபர்ஸ்ட் ஃப்ரூட். ஆமென். இந்த வசனம் தான் அதுக்கு ஆதாரம். 20வது வசனம் தான் ஆதாரம். கிறிஸ்துவ மரித்தோரிலிருந்து எழுந்து நித்திரை அடைந்தவர்களில் முதல் பலனானார். எதற்காக அப்படின்னா, அவருடைய வரிசையில் நமக்கு அவர் ஒரு நம்பிக்கையை கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. நம்ம யோவான் 11 வாசிப்போம், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான். ஹல்லேலூயா. இன்றைக்கு உலக ஜனங்களுக்கு மரிப்பது என்பது ஒரு இழப்பு. ஆமென். ஆனா தேவனுடைய ஜனங்களுக்கு, கர்த்தரை நம்புகிற ஜனங்களுக்கு மரணம் என்பது ஒரு ஆதாயம். நான் சொல்லல, வேதம் சொல்லுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பில சொல்றது, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். ஹல்லேலூயா. அதை சொல்லும்போது ரொம்ப அழகாக சொல்ல, நான் இந்த பூமியில் இருந்தாலும் சரி, அந்த பூமியை விட்டு கடந்து போனாலும் சரி, எனக்கு லாபம் தான். ஹல்லேலூயா. ஆகையால பிரியமானவர்களே, இந்த நாள் நம்ம விசேஷித்த நாளாக, சரி போன ஞாயிற்றுக்கிழமை பண்ணல, அதனால இந்த ஞாயிற்றுக்கிழமை நம்ம நினைவு கூறுகிறோம். விசேஷித்த நாள் இந்த நாள். ஆமென். உலகமெங்கும் இயேசு உயிர்த்தெழுந்தார். எதற்காக இயேசு உயிர்த்தெழுந்தார் அப்படின்ற ஒரு கேள்வி வேணும்ல. எப்போ, ஏன் நம்ம நிறைய நேரத்தில் அவர் உயிர்த்தெழுத சில நேரத்தில் சில இதெல்லாம் சொல்ல வேண்டியதாக இருக்குல்ல நமக்கு, இல்லைன்னா மறந்து போயிடுறோம். ஏன்னா நம்ம லைஃப்பில் நம்ம போகிற காரியங்கள், போகிற சூழ்நிலைகள், நம்ம வாழ்க்கையில் பார்க்குற பிரச்சனைகள்லாம் பார்த்தா எப்படி இருக்கும்னால, ஆண்டவர் இருக்கிறாரா அப்படின்னு ஆகி போயிடுது. அப்படின்ற ஒரு அவன் நம்பிக்கைக்குள்ளே நம்ம தள்ளப்படுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். அவ்வளோ நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் யோசிச்சு பாருங்க. யோபு நம்பிக்கையற்ற சூழ்நிலையில், அதில் நான் அந்த யோபுவின் காரியங்கள் வாசித்து கொண்டிருக்கும்பொழுது, அதே அதிகாரம் யோபு 19 சொல்கிறாரு, நம்பிக்கையற்ற சூழ்நிலையில் எப்படி இருக்கு அவருடைய சரீரம் அப்படின்னா, என்னுடைய இந்த பல்லு மாத்திரம் இல்லை, இது மாத்திரம் தெரியாதபடிக்கு கொஞ்சம் நான் தோலினால் மூடப்பட்டிருக்கிறேன். அதாவது நம்ம இமேஜினே பண்ணி பார்க்க முடியாது தெரியுமா, யோபு எப்படி இருந்திருப்பாருன்ட்டு. அப்படியே உடம்புல எலும்பும் தோலும் ஒட்டிக்கிட்டு, நிறைய இடத்துல தோலே இல்லை. இந்த பல்லை மூடுறதுக்கு மாத்திரம் சொல்ல, இந்த பல்லை மூடுவதற்கு மாத்திரம் கொஞ்சம் தோல் என்னுடைய வாய் பகுதியில் ஒட்டி கொண்டு இருக்கிறது, அதுவும் முழுசாக கிடையாது. ஆனால் இந்த நிலைமையில் ஒரு மனுஷன் சொல்கிறான், அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுகிறான், என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். நாம் எவ்வளோ அதிகமாக சொல்ல முடியும் யோசிச்சு பாருங்களேன். ஒருவேளை இந்த நம்ம வாழ்ந்து கொண்டிருந்த இந்த நாட்களில் அநேக பாடுகள் வழியாக போகிறேன், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனாலும் பிரியமானவர்களே, இந்த பாடுகள் முடியும் பொழுது நமக்கு மகிமை, நித்திய மகிமை உண்டாகும். ஹல்லேலூயா. அந்த நித்திய மகிமைக்குள்ள கர்த்தர் நம்மை நடத்துவார். இந்த நாளில் செய்தியின் தலைப்பாக இல்லை, உயிர்த்தெழுதலின் வல்லமை அப்படின்ற தலைப்பில் நம்ம பார்க்க போகிறோம். இதை நான் இப்படி எழுதியிருக்கிறேன், உயிர்த்தெழுதலின் வல்லமை நமக்கு என்ன தருகிறது அப்படின்னா, மறுபடியுமான ஒரு உயிர்த்தெழுதலை கொடுக்கிறது. ஹல்லேலூயா. உயிர்த்தெழுதலின் வல்லமை தருகிறதான உயிர்த்தெழுதல் அப்படின்னு சொல்லி நீங்கள் அந்த தலைப்பை வச்சுக்கலாம், வாசிக்கலாம். அப்போஸ்தலனாகிய பவுல் பிலிப்பியருக்கு எழுதின நிருபம் 3வது அதிகாரம் 10வது வசனம். இன்னைக்கு வேதத்திலிருந்து சில காரியங்களை, நம்ம உயிர்த்தெழுதலின் காரியங்களை நம்ம கற்றுக்கொள்வோம். ஏன்னா நம்முடைய நம்பிக்கை அதுதான். பவுலுடைய நம்பிக்கை, நிறைய ஊழியங்கள்லாம் பவுல் செய்கிறாரு. ஆனால் அவருடைய பிரதான நம்பிக்கை என்ன நம்ம பார்க்க போகிறோம். பிலிப்பியர் வாசிங்க, யார் வேணா வாசிங்க, பிரச்சனை இல்லை. 3வது அதிகாரம் 10வது வசனம். அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகிய எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிர் தேர்ந்திருப்பதற்கு தகுதியாகும்படிக்கு. போதுமா மறுபடியும் நான் வாசிக்கிறேன். இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும். ஒரு 3 காரியங்கள் அவர் எழுதுறாரு இல்லையா. அவரையும்
அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையும் அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தையும் அறிகிறதற்கும் அவருடைய மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி எப்படியாயினும் நான் மரித்தோரிலிருந்து உயிரோடு எழுந்திருப்பதற்கும் தகுதியாகும்படிக்கு எல்லாவற்றையும் குப்பையும் நஷ்டமும் என்று எண்ணுகிறேன். இந்த பிலிப்பியர் அதிகாரத்தினுடைய இந்த வேதத்தினுடைய ஆதாரமான வசனம், கிறிஸ்தவத்தினுடைய ஆதாரமான வசனமாய் இந்த வசனத்தை நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். அவர் சொல்றார், பவுல் எழுதுறாரு, எப்படி அவருடைய மரணத்திற்கு ஒப்பான, அதாவது என்ன சொல்றாருன்னா, இயேசு கிறிஸ்து போலவே நானும் மரித்து ஒரு நாள் மரிக்க போகிறோம்ல, நம்ம எல்லாரும் மரிக்க தான் போகிறோம், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. ஒருவேளை அதற்குள்ள இயேசு வருவாராகில் நம்ம எல்லாருக்கும் மரணம் உண்டு. ஹல்லேலூயா. எல்லாருக்கும் பிறப்பு இருக்கிறது போல எல்லாருக்கும் மரணமும் உண்டு. அப்ப இங்க சொல்றாரு, அந்த மரணத்திற்கு இயேசுவை போல அந்த மரணத்திற்கு ஒப்பான மரணத்திற்குள்ளாகி மறுபடியும் நான் மரித்தோரிலிருந்து அவரை போல எழுந்திருப்பதற்காக தகுதியாகும்படிக்கு. ஹல்லேலூயா. சிம்பிளா சொல்லட்டுமா, கிறிஸ்தவ வாழ்க்கையில நிறைய நேரத்தில் நம்ம பாடுகளை நிமித்தமாய் நம்ம சோர்ந்து போகிறோம், நெருக்கங்கள் வரும்பொழுது சோர்ந்து போகிறோம். பிரியமானவர்களே, எதற்காக எல்லாவற்றையும் ஆண்டவர் அனுமதிக்கிறார் அப்படின்னா, அந்த மரணத்திற்குள்ள நாமும் போய் உயிரோடு எழுந்திருப்பதற்கு நம்ம தகுதியாகும்படிக்காக. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுறவங்க ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் வரும்பொழுது ஒருவேளை நம்ம மரித்திருப்போமானால் கல்லறையிலிருந்து எல்லாரும் உயிர் தெழும்பொழுது நாம ஆண்டவர் சொல்ற, நாமும் உயிர் தெழுந்திருப்பதற்கு ஒரு தகுதி இருக்கு, அதற்கு நாம் தகுதி அடைய வேண்டும் என்று சொல்லி அப்போஸ்தலனாகிய பவுல் தெளிவாய் காண்பித்து கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அதனால தான் பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது 103வது சங்கீதம் நினைக்கிறேன், அவருடைய வசனம் யோசேப்பை என்ன பண்ணுச்சுன்னா புடமிட்டது என்று சொல்லுகிறது. ஏன் அப்போ, அதாவது நீங்க பழைய ஏற்பாட்டு காலத்துல இருந்து பாத்தீங்கன்னாவே இல்ல, எந்த மனுஷனையும் ஆண்டவர் ஆசீர்வாதம் அப்படின்ற காரியம் உண்டு, ஆனாலும் எந்த மனுஷனை எளிதாக அவர் ஆசீர்வதிக்கல, எளிதாக விடல. எல்லாரையும் வசனம் நிச்சயமாக சொல்ல முடியும். ஒரு ஆபிரகாமா இருக்கட்டும், யாக்கோபா இருக்கட்டும், ஈசாக்கா இருக்கட்டும், வசனம் அவர்களை புடமிட்டு பார்த்தது. ஹல்லேலூயா. எதற்காக அப்படின்னா, ஒவ்வொரு மனுஷனும் இந்த உயிர்த்தெழுதல்ல பங்கடைய வேண்டும். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனுஷனும் எத்தனை பேர் முதல்ல நம்புறீங்க உயிர்த்தெழுதல் உண்டு என்று நம்புறவங்க ஒரு ஆமென் சொல்லுங்க. அப்போ நான் மரிப்பேன், ஆனால் மறுபடியும் நான் உயிரோடு எழுந்திருப்பேன். என் வாழ்நாட்கள் இந்த பூமியில் 70 to 80 வருஷம் தான் கர்த்தர் நியமத்தை வைத்திருக்கிறது. அது முடிந்து நான் மரிப்பேன். இயேசு வரும்பொழுது மறுபடியும் எழுந்திருப்பேன். அந்த உயிர்த்தெழுதல் எப்படி தெரியுமா இருக்கும்? நான் நித்தியமாக கர்த்தரோடு கூட அவருடைய நகரத்தில், அந்த பரம எருசலேமில் நான் ஆளுகை செய்யும்படியாய் எனக்கு மரணம் வைக்கப்பட்டிருக்கிறது. ஹல்லேலூயா. அதனால தான் பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம். தெரியுமா? ஹல்லேலூயா. ஏன்னா நான் மரித்து நான் உயிரோடு எழுந்திருக்கும் பொழுது இயேசுவை போலவே எனக்கும் சரீரம் கிடைக்கும். ஹல்லேலூயா. அந்த ஆசையில், அந்த வாஞ்சையில நாம ஒவ்வொருவரும் அதே உயிர்த்ததில் தகுதி அடையும்படிக்காக அப்போஸ்தலனாகிய பவுல் இந்த இடத்துல எழுதுறாரு. பாருங்க, அந்த உயிர்த்ததில் தகுதி அடையும்படிக்கு சில காரியங்களை அவர் கோடிட்டு காமிக்கிறதை நம்ம பார்க்க முடியும். வாசிக்கலாம். 5வது வசனத்திலிருந்து வாசிங்க. அதே பிலிப்பியர் 3:5 வாசிங்க. அவரை வாசிங்க. நான் 8ஆம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன், இஸ்ரவேல் வம்சத்தான், பென்யமீன் கோத்திரத்தான், எபிரேயரில் பிறந்த எபிரேயன், நியாய பிரமாணத்தின்படி பரிசேயன், பக்தி வைராயத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன், நியாய பிரமாணத்திற்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஆமென். போதுமா. ஹல்லேலூயா. அதாவது இன்றைக்கு உலகத்தில் இருக்கிற நாம ஒருவேளை சில உலக பிரகாரமான தகுதிகளை நம்ம யோசித்து கொண்டிருக்கலாம். அந்த உலக பிரகாரமான தகுதிகளை இங்க அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுறாரு. அதாவது அது சொல்லும்போது ரொம்ப ஈஸியா இருக்கு. மிகப்பெரிய அந்தஸ்து, அதாவது ஒரு மனுஷன் யூதனா பிறக்கிறான், அதுவும் பென்யமீன் கோத்திரத்தில் பிறக்கிறான், அவன் பரிசேயனா பிறக்கிறான். அதுவும் பவுலை குறித்து சொல்லும்போது இருக்கிறதுலேயே பெரிய டீச்சர், கமாலியல் இடத்துல கற்று தேர்ந்தவன், ஆகமங்களை எல்லாம் கரைச்சு குடிச்சவன் யாரே? அப்போஸ்தலனாகிய பவுல். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன் அவர் சொல்றாரு பாருங்களேன். ஹல்லேலூயா. நான் விருத்த சேதனம் பண்ணப்பட்டவன், பென்யமீன் கோத்திரத்தான். ஏன் பென்யமீன் கோத்திரத்தான் சிறப்பு அப்படின்னா, முதல்ல இஸ்ரவேல் ராஜா தோன்றின கோத்திரம். ஆமென். ஹல்லேலூயா. எப்படி ஆபிரகாமை குறித்து எல்லாரும் மேன்மை பாராட்டுவாங்களோ, அதே போல முதல்ல இஸ்ரவேல்ல ஒரு ராஜாவாகிய சவுலை தெரிந்து கொண்ட கோத்திரம் பென்யமீன் கோத்திரம். ஹல்லேலூயா. அது வரைக்கும் அந்த கோத்திரம் சின்ன கோத்திரம், தெரியும்ல. அவன் சொல்லுவான், நான் ரொம்ப எங்க பிதாக்களில் நான் மிகவும் சிறியவன் ஆயிடுச்சேன்னு சொல்லுவார். யாரு? சவுல்.
ஆனால் எப்போ கர்த்தர் தெரிந்து கொண்டாரோ அவனை பெரியவனாக்குகிறார். ஹல்லேலூயா. நம்முடைய லைஃப்லையும் அப்படிதான் இல்லை? நம்ம எல்லாம் ரொம்ப சிறியவர்கள், எளிமையானவர்கள் தான். ஆனால் தேவன் நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது பிரியமானவர்களே, நமக்கு முதல்ல அந்த நம்பிக்கை வேணும். ஹல்லேலூயா. நான் கர்த்தருடையவன், கர்த்தரால தெரிந்து கொள்ளப்பட்டவன். ஆமென். ஹல்லேலூயா. நீங்க எங்க வேலை செஞ்சாலும், எந்த இடத்துல இருந்தாலும், உங்களுக்கும் மற்ற ஜனங்களுக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு. அது என்ன வித்தியாசம் அப்படின்னா, நீ கர்த்தருடைய பிள்ளை. வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள சர்வ சேனைகளையும் உண்டாக்கின அந்த மகா ராஜாவுடைய மகள். அவ்வளவுதான். மகள் அவ்வளவுதான். நமக்கு கர்த்தர் கொடுத்திருக்கிற அந்த தகுதி, அந்த அந்தஸ்தை என்றைக்கும் மறக்கக்கூடாது. ஹல்லேலூயா. ஏன் இதை நான் அழுத்தி சொல்றேன் தெரியுமா? அப்பாவுடைய பேரை அங்க காப்பாற்றணும். ஹல்லேலூயா. அதுல நல்ல ஆசீர்வாதங்களும் உண்டு. அதாவது பொதுவாக சொல்லுவாங்களே, அப்படிதான். இந்த பிள்ளைங்க சரியா வளர்றனா அப்பா பேரை அப்பன் பேரை கெடுக்கிறதுக்குன்னே வந்திருக்கு பாரு. அப்போ நம்முடைய லைஃபு வெளியே எவ்வளோ முக்கியமாக இருக்கணும் பார்த்துக்கங்களேன். நம்முடைய லைஃபு பார்த்துட்டே இருக்கிறவங்க ஒரே வார்த்தை சொல்லுவாங்க, அப்பாவுக்கு பிள்ளை தப்பாம பிறந்திருக்கிறாங்க அப்படின்னு நல்லதனமாய் சொல்லும்படிக்கு நம்ம லைஃப் காணப்பட. பாருங்க, இங்க சொல்றாரு. அதை சொல்லிட்டு பக்தி வைராக்கிய அவருக்கு என்ன இல்லை. இதில் வாசிக்கும் பொழுது நம்ம வசனம் எடுக்க வேண்டாம். யோவான் 8ஆம் அதிகாரத்தில் எனக்கு கவனிங்க, ஒரு சம்பவம் நடக்கும். ஒரு விபச்சார ஸ்திரீயை இயேசுகிட்ட கொண்டு வந்து நியாயப்பிரமாணம் என்ன சொல்றது, இவளை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறது அல்லவா அப்படின்னு சொன்ன உடனே இயேசு அந்த இடத்துல மனதுருக்கம் நிறைந்தவரை ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நியாயப்பிரமாணத்தின்படி உங்களில் பாவம் இல்லாதவன் எவனோ அவன் அவள் மீது. ஆக்சுவலாக எல்லாம் என்ன பண்ணாங்க, கல்லை போட்டுட்டு. அப்போ என்ன அர்த்தம்? அவனுக்கு தெரியுது எங்களில் பாவம் இருக்கு அப்படின்னு சொல்லி. இங்கே பவுல் ஆனால் பார்த்தீங்கன்னா நியாயப்பிரமாணத்தின்படி குற்றம் சாட்டப்படாதவன். ஹல்லேலூயா. அதனால தான் யூதர்கள் கிறிஸ்தவர்களாய் மாறின பொழுது கல் எறிவதில் முதல் ஆளாக போய் நின்றவர் இந்த. ஏன்னா தன்னை குறித்து அவர் தன்னுடைய நீதியை நான் எல்லாத்துலேயும் நான் கரெக்டாக இருக்கிறேன். அதான் அந்த வசனம் சொல்லுது, நான் எல்லாத்துலேயும் கரெக்டாக இருக்கிறேன். நான் பரிசேயன், நான் வேத பாரகன், நான் பென்யமின் கோத்திரத்தான், நான் விருத்த சேதனம் செய்யப்பட்டவன், எல்லா வகையிலும் நான் கர்த்தருடைய பக்தி வைராக்கியம் உடையவன். என் பக்தி வைராத்துக்கு நிகர யாருமே கிடையாது அப்படின்னு எல்லாத்தையும் சொல்லிட்டு சொல்றான். ஆனா ஒரு விஷயம் தெரியுமா, எதெல்லாம் இன்னைக்கு இந்த உலகத்துல ஒருவேளை யூதர்களுக்குள்ள மேன்மையாய் நீங்க எண்ணிக்கொண்டிருக்கிறீங்களோ அதுதான் எனக்கு பிரச்சனையா இருக்கிறது. அவைகளை எல்லாம் நான் இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவுக்காக. ஹல்லேலூயா. அந்த உயிர்த்தெழுதல். ஏன்னா இந்த நீதி, என்னுடைய நியாயம், என்னுடைய காரியம் எதுவுமே என்னை பரலோகத்துக்கு கொண்டு போய் சேர்க்காது என்பதை நான் அறிந்து கொண்டபடினால அவருக்காகவும் அவருடைய உயிர்த்தெழுதலுக்காகவும் இவைகளை எல்லாவற்றையும் நஷ்டம் என்று கருதுகிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அது சிம்பிளாக சொல்லணுமா, இதெல்லாம் தர முடியாத ரட்சிப்பை இயேசு எனக்கு கொடுக்கிறார். ஹல்லேலூயா. அந்த ரட்சிப்பு எப்படி வருது அப்படின்னு சொல்லி பாருங்க. 9வது வசனத்தை வாசிங்க. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கும் நியாய பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாய் இராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாய்க்கிறதுமான நீதியை உடையவனாய் இருந்து கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவன் என்று காணப்படும்படிக்கும். போதுமா. ஹல்லேலூயா. நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு. முதல்ல அந்த வார்த்தையை கவனிங்க. எப்படி ஆகிலும் நான் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். எப்படி ஆகிலும் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற அந்த தகுதி எல்லாமே இதுக்காகத்தான். ஒரு பரிசையன், இதுக்காக தான் ஒரு யூதன் போராடுவான். அது எல்லாமே அவருக்கு இருக்கு. ஆனால் சொல்றாரு, ஆஹா இது இல்லை, எனக்கு கிறிஸ்து வேணும், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளணும். ஹல்லேலூயா. அதாவது நமக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பொருளுக்காக இல்லையா, ஒரு அதுக்குரிய எவ்வளோ விலைக்கிற வேணால் நம்ம செலுத்த அநேக நேரத்தில் நம்ம தயாராக இருக்கோம். மத்தேயு 13 வாசிச்சோம் அப்படின்னா ஒரு முத்து குறித்து ஒரு ஓமை சொல்லப்பட்டிருக்கும். ஒரு வியாபாரி இருந்தால் அவன் ஒரு விலையேற பெற்ற ஒரு முத்தை கண்டு அந்த ஒரு முத்தை அடைவதற்காக தனக்கு உள்ளதை எல்லாவற்றையும் விற்று அந்த ஒரு முத்தை போய் பெற்றுக்கொள்கிறான். ஏன் அப்படின்னா எதற்காக அதை ஆண்டவர் சொல்றாருன்னா, பரலோக ராஜ்யம் அப்படி போலதான். அதனுடைய வேல்யூ உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா அந்த பரலோகத்து ராஜ்யத்திற்காக எதையும் இழக்க நீங்க கலங்க மாட்டீங்க.
ஹல்லேலூயா. அநேக நேரத்தில் சில நேரங்களில் யோசிச்சு பார்த்தீங்களா இல்லையா, நான் இப்போ இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லும்பொழுது நான் சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவனாக இருக்கிறேன். நிறைய நேரத்தில் இல்லை, உங்களெல்லாம் கூட விடலாம். எனக்கு சில காரியங்களில் நேரடியாக என்னோடு பேசும்பொழுது, சம்பாஷணைகள் நடக்கும்பொழுது இல்லை, எனக்குள்ளே ஒரு மாதிரி இடரல் அடைகிறேன். நான் ரொம்ப காயப்பட்டுறேன், ரொம்ப சோர்ந்து போகிறேன், ரொம்ப மனசு கஷ்டமாக இருக்கு. என்னடா இப்படி நம்ம ஆண்டவருக்காக எப்படி ஊழியம் செய்கிறோம், இப்படி அப்படின்னு சொல்லி நம்ம சில நேரத்தில் நம்ம யோசிப்போம். பார்த்தீங்களா? ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, வேதம் சொல்லுகிறது எல்லாவற்றையும் சாந்தமும் மனத்தாழ்மையும், இயேசுவை போல மனத்தாழ்மை ஒரு மனுஷனுக்கு வேணும் அப்படின்னா, அதனால தான் பவுல் சொல்ற எல்லாமே எனக்கு இயேசுவே என்கிற ஒரே ஒருத்தர் ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு எல்லாமே, நான் எல்லாத்தையும் இழக்க ரெடியாக இருக்கிறேன். ஹல்லேலூயா. அதில் ஒருவேளை என் தன்மானம் அடங்கி இருக்குமானால், நான் சொல்றது புரியுதுங்களா? எத்தனை பேருக்கு புரியுது? ஹல்லேலூயா. இயேசுவின் நிமித்தமாய் யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை அந்த கல்வாரி சிலுவையில் நிர்வாணமாக்கிட்டாங்க. இதை விட ஒரு பெரிய அவமானம் உண்டா? நீங்க லூக்கால வாசிங்கன்னா தான் தெரியும். அவரோடு கூட இருந்த ஸ்திரீகள் எல்லாம் தூரத்திலே நின்று கர்த்தரை பார்த்து கொண்டிருக்கிறாங்க. ஏன் தூரத்தில் நிற்கிறாங்க? நமக்கு நிறைய நேரத்தில் பிக்சரில் போடும்பொழுது ஒரு துணி சுற்றி இருக்கிறத போல காண்பிக்கிறாங்க. பெரியமானவர்களே, அவரை நிர்வாணப்படுத்தி நிற்க வைக்கிறாங்க. மனுஷன் யோசிச்சு பார்த்தா ரொம்ப ஆச்சரியமா இருக்குல்ல. மனுஷனை உருவாக்க அந்த கையினால தான் இல்லை, மனுஷனுடைய ஒவ்வொரு அவயவங்களையும் அவர் உருவாக்கி இருப்பாரு. அந்த தெய்வத்துக்கு, அந்த இயேசுவுக்கு நிர்வாண கோலமிடுறாங்க. ஆனால் ஆண்டவர்ல எப்படி இல்லை, நம்ம நான் கடந்த நாட்கள் கூட அதான் தியானிச்சோம்ல, ஒரு வார்த்தை கூட அவர் அந்த இடத்துல பேசல. நம்ம பொதுவாக சொல்லுவோம்ல, நமக்கு ஏதாவது கஷ்டத்துக்குள்ளே போனீங்கன்னா ஆண்டவர்கிட்டே போய் சொல்லுவோம், ஆண்டவரே நான் இப்படி பண்ணுறீங்களே, நம்ம முறையிடுவோம்ல, நான் பண்ணுவேன்ப்பா, ஆண்டவரே இப்படி பண்ணுறீங்களா ஆண்டவரே, என்னால் முடியலையா ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நான் ஒரு வார்த்தை இயேசு பேசினார் அந்த சிலுவையில். நம்மக்கிட்ட ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு? அதான் பவுல் சொல்கிறாரு, நான் மரிக்கிறது எனக்கு ஆதாயம் தெரியுமா, நான் உயிரோடு இருக்கிறேன்னு நினைக்கிறது எதுக்காக தெரியுமா? அவர் சொல்லுவார் இதே பிலிப்பியர்ல, உங்களுக்கு நன்மையாக இருக்கும் பொருட்டு நான் உயிரோடு இருக்க விரும்புகிறேன், ஏன்னா மரணம் தான் எனக்கு ஆதாயம், மரித்தனா எனக்கு தெரியும் நான் கர்த்தரோடு கூட இருப்பேன். அதாவது அவ்வளவு ஒரு நம்பிக்கை. பிரியமானவர், நிறைய நேரத்தில் இல்லை, நம்ம எல்லா மனுஷனும் பாவம் செய்கிறான், எல்லா மனுஷன் தெய்வ மகிமையிட்டான், ஆனவன் தான் மனுஷனால பாவத்தை மேற்கொள்ள முடியாது, கிருபை அவனை ரட்சிக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வந்தார். அப்போ எனி காஸ்ட், எந்த சூழ்நிலையிலையும் இன்னைக்கு நம்ம பார்த்தோம் இல்லையா, இதெல்லாம் அவனை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்காது. அவனுடைய திறமை எதுவுமே அவனை கொண்டு போய் பரலோகத்தில் சேர்க்காது. மாறாக கிறிஸ்துவை அறிகிற அறிவின் மேன்மை. ஹல்லேலூயா. அதான் சொல்றான், கிறிஸ்துவை ஆதாயப்படுத்திக் கொள்ளும்படிக்கு நியாயப்பிரமாணத்தில் வருகிற சுயநீதியை உடையவனா இராமல். சுயநீதி அப்படின்னா என்ன தெரியுமா? நான் ஒன்று செய்யறதுனால ஆண்டவர் எனக்கு இது செய்யறாரு. புரியுதுங்களா நான் சொல்றது? ஹல்லேலூயா. அதாவது பவுல் என்ன யோசிக்கிறாருனா இல்லையா, நான் எழுதுவேன், வாட் ஜீசஸ் ஹேட் டன் ஃபார் ஹிம், நாட் வாட் ஹீ ஹேட் டன் ஃபார். அவன் கடவுளுக்காக உண்மையாக இருந்திருக்கிறான், நீதியாக இருந்திருக்கிறான், குற்றம் சாட்டப்படாமல் இருந்திருக்கிறான், பிரமாணங்களை கடைபிடிச்சிருக்கிறான், எல்லாத்தையும் செஞ்சிருக்கிறான், எல்லா தகுதியும் பெற்றிருக்கிறான். ஆனால் அவன் சொல்கிறான், அதாவது ரைச்சியஸ், நீதினா ரைச்சியஸில் நான் எல்லாம் செஞ்சேன், ஆனால் இந்த ரைச்சியஸ் என்னை காப்பாற்றாது. நான் ஒரு செயலை செய்து அதன் மூலமாக நான் பெற்றுக்கொள்ளுகிறது அது ஆசீர்வாதம் இல்லை. ஹல்லேலூயா. வாசிக்கலாம், ரோமருக்கு எழுதின நிருபம் 4வது அதிகாரம் 4-5 வசனங்களை வாசிங்க. ரோமர் 4:4-5. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஆண்டவர் என்ன சொல்றாரு? கிரியை அப்படின்னா நம்ம நல்லா புரிஞ்சுக்குவோம், நம்ம ஒன்றை செஞ்சு அதனால நான் கர்த்தருக்காக எவ்வளோ உதவிகள்லாம் நான் ஒன்றை செஞ்சு அதனால எனக்கு வருவதுக்கு பேரு அது கிருபை கிடையாது, அது கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமான்களாக்கிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாய் இருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இயேசு ரட்சகர், இயேசு என் பாவங்களுக்காக மரிச்சாருப்பா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் ஒண்ணுமே செய்யல, வெறும்
கிருபையினாலே உண்டாகிறதுக்கு பேரு தான் அது. விசுவாசத்தை கொண்டு கிருபையினாலே நாம் ரட்சிக்கப்படுகிறோம். ஹல்லேலூயா. அதை தான் பவுல் இங்க எழுதுறாரு. அந்த நியாய பிரமாணத்தில் வர சுயநீதியை நான் உடையவனாயிராம நான் எல்லாத்தையும் செஞ்சேன், அதனால நான் ரைட்டு கிடையாது, அதனால எனக்கு வர ரைச்சியஸ் அந்த நீதி கிடையாது. அந்த நீதி ஒன்றுக்கும் உதவாது. மாறாக கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதா. அப்பா, நான் இயேசு மேல வைக்கிற நம்பிக்கையினால பிதாவாகிய தேவன் எனக்கு கொடுக்கிற நீதி இருக்கு தெரியுமா, அந்த நீதிக்காக இது எல்லாவற்றையும் நான் நஷ்டமும் குப்பையுமாக எண்ணுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த உலகம், அதாவது அவர் என்ன படிப்பு அந்தஸ்து அவருடைய தகுதி அவருக்குன்ற இருக்கிற உயர்வு எல்லாத்தையுமே நஷ்டன்றாரு. நீ யோசிச்சு பாருங்களேன், அநேக நேரத்தில் அவைகளுக்காக ஒருவேளை நம்ம பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோமா? அது எல்லாத்தையும் தூக்கி குப்பைன்னு போட்டுட்டு அவர் சொல்றாரு, அந்த உயிர்த்தெழுதலுக்காக நான் தகுதி அடையணும்னு சொல்லி நான் பிரயாசப்படுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பாருங்க அந்த வசனம், இப்படி நான் அவரையும் அவருடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையையும். அப்ப நம்முடைய வாழ்க்கையில இயேசுவை அறிகிற அறிவுக்கு மேலானது. அந்த அறிகிற அறிவு அப்படின்னா என்ன தெரியுமா? வேதத்தின் வாயிலாக மாத்திரம் இல்லை. இப்போ உதாரணமாக சொன்னோம் அப்படின்னால, எனக்கு அவர் தெரியும், அவர் நல்ல மனுஷன். எனக்கு இன்னார தெரியும், அவர் ரொம்ப நல்ல மனுஷன்யா, அவர்கிட்ட ஒரு உதவின்னு கேட்டால் செய்வாரியா. அதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, நான் அவரோட பழகியிருக்கேன். ஏதோ யாரோ சொன்னாங்க அவரை குறித்து கேள்விப்பட்டு சொல்கிறது இல்லை. ஸோ நம்முடைய லைஃப்பில் நிறைய நேரத்தில் அப்படி ஒரு சூழ்நிலை இருந்தால் நம்ம ஆண்டவரை என்ன பண்ண எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். நம்முடைய வாழ்க்கையில் அவர் எப்படிப்பட்டவர், இயேசு எப்படிப்பட்டவர், எனக்கு நிச்சயமாக நான் சொல்வேன், நம்ம பிள்ளைகள்லாம் நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. இன்றைக்கி ஆராதனை வேலையில் அழகாக எல்லோரும் ஆராதிச்சிட்டே இருந்தீங்க. ஆண்டவருக்கும் உங்களுக்கு அந்த ஒரு, அப்போ நீங்கள் ஆண்டவரை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருக்கிறதுனால தான் இன்றைக்கி நான் ரொம்ப யாரையும் கை தூக்குங்கன்னு சொல்ல, ஆனால் நீங்களே ஆண்டவரை ஆராதிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. பிகாஸ் ஆண்டவரை நீங்கள் அனுபவிக்கிறீங்க, தேவ பிரசன்னத்தை நீங்கள் அனுபவிக்கிறீங்க. உங்களை அறியாமலே நீங்கள் பாடலை பாடுறீங்க, உங்களை அறியாமலே நீங்கள் கையை தூக்கி ஆராதிக்கிறீங்க. இது எந்த மனுஷனும் சொல்லிக் கொடுக்க முடியாது. இது ஒரு உறவு. ஹல்லேலூயா. அதை அனுபவிச்சவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க இல்லையா? நமக்கு பிடிச்சவங்கள பேசுறது நமக்கு ரொம்ப பிடிக்குன்ற மாதிரி இயேசு கிறிஸ்துவ வாழ்க்கையில் அனுபவிச்சவங்க. தாவீது அதான் எழுதாரு, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசிச்சு பாரு. ஹல்லேலூயா. ருசிச்சு பாருயா, அவர் எவ்வளோ நல்லவர்னு பாரு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரியமானவர்களே, அவரை ருசிச்சு பார்க்க. சரி, இந்த அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வரும். இந்த உயிர்த்தெழுதல் வல்லமை அப்படின்னா என்ன? இந்த உயிர்த்தெழுதல் வல்லமைனா என்ன? அதை அறிந்து கொள்ளும்படிக்காக ஏன் பவுல் எல்லாத்தையும் தூக்கி போட்டுடுறாரு? இயேசுவை அறியணும், அவருடைய உயிர்த்தெழுதல் வல்லமையை அறியணும், அவருடைய பாடுகளின் ஐக்கியத்தை. அது ரொம்ப கஷ்டம். என்ன சொல்றாரு தெரியுமா? அவருடைய உயிர்த்தெழுதலில் நான் பங்கு பெறணும், அவருடைய பாடுகள்லையும் நான் பங்கு பெறணும். எவ்வளோ ஒரு பயங்கரமான ஒரு இது ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியும். ஒரு ப்ரேயராக பவுல் இந்த இடத்துல பண்ணுறாரு. எல்லாத்துலேயும் பங்கு பெற்று இது எல்லாத்தையும் நான் அவரை பிரியப்படுத்தி அந்த மரணத்தில் நானும் உயிரோடு எழுந்துக்கணும் அப்படின்னு சொல்லி அவர் ஆசைப்பட்டு. சரி, அந்த உயிர்த்தெழுதல் வல்லமை ரோமர் 8:11 வாசிங்க. ரோமர் 8வது அதிகாரம் 11வது வசனம். அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி. அது என்ன ஆவி? அது சொல்லுங்க. பரிசுத்த ஆவி உங்களில் வாசமாயிருந்தால். ஆமென். நம்மில் வாசமாயிருந்தால். கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின ஆவியானவர் சாவுக்கு ஏதுவான. அப்ப இந்த சரீரம் எதற்கு ஏதுவானதா? ஆனா அதோடைய முடிவு சாவு, மரணம் கிடையாது. ஹல்லேலூயா. அதை அவர் மறுபடியுமாக உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. நான் இதை தியானித்து கொண்டிருக்கும் பொழுது தான் இல்லையா, அதாவது மரணத்திலேயே 2 விதமான மரணங்கள் போடப்பட்டிருக்கு. என்ன அப்படின்னா, நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா நித்திரை அடைந்தவர்கள் அப்படின்னு எழுதியிருக்கோம். எத்தனை பேர் அதை வாசிச்சிருக்கிறீங்க? மரணம்னு இருக்கும், நித்திரை அடைந்தவர்கள் இருக்கும். அப்போஸ்தலர் 7வது அதிகாரம் 60வது வசனத்தை வாசிச்சிங்கன்னா, ஸ்தேவானை அங்கே கல்லடிச்சு அவரை கொல்றாங்க. அந்த கடைசி வார்த்தை சொல்லும், அவன் நித்திரை அடைந்தான்.
ஹல்லேலூயா. அப்போ வேத வல்லுநர்கள் சொல்றாங்க, அதுக்கும் இதுக்கும் இருக்க வித்தியாசம் என்னன்னா, நித்திரை அடைந்தவர்கள் மறுபடியுமாக அவர்கள் எழும்புவார்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென். எத்தனை பேருக்கு புரியுது? நித்திரை, அதாவது யோவான் 11வது அதிகாரத்தில் லாசரு மரணிக்க போகிறார். அப்போ இயேசு கிறிஸ்து சொல்லுவார், லாசரு நித்திரை அடைந்திருக்கிறான், நான் போய் அவனை எழுப்ப போகிறேன் அப்படின்னு. உடனே அவங்க சீஷர்கள்லாம் பதில் சொல்லுவாங்க, நித்திரை அடைஞ்சிருந்தா அவன் தூக்கம் தெளிஞ்ச பிறகு அவன் எழுந்துக்க போகிறான், அவனை எதுக்கு நம்ம போய் எழுப்பணும் அப்படின்னு. உடனே அடுத்தது ஆண்டவர் சொல்றாரு, இல்லை, அவன் மரணித்து போனான். இந்த நித்திரை அப்படின்றது நமக்கு மாத்திரம்தான். ஹல்லேலூயா. அப்படின்னா என்ன சொல்றதுன்னா, ரெஸ்ட். நமக்கெல்லாம் ரெஸ்ட் இன் பீஸ்ன்னு வாங்க. இன்னைக்கு நிறைய உலகத்தில் யார் இருந்தாலும் ரெஸ்ட் இன் பீஸ்லாம் கிடையாதுங்க. எப்படிங்க ரெஸ்ட் இன் பீஸு? இயேசு மூலமாக தாங்க ரெஸ்ட் இன் பீஸு. ஏன்? இயேசு ஒருத்தர் தான் இந்த பூமியில் மரித்து உயிரோடு எழுந்தவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் சரித்திரத்தில் கேட்டிருந்தீங்கன்னா தெரியல, கடந்த நாள் அந்த செய்தியெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. நிறைய இந்த மாதிரி பயங்கரமாக டிசைபிள்ஸ் வச்சு பயங்கர லீடராக இருந்தவங்கல்ல எத்தனையோ பேர் இல்லை, நான் மரித்து 3வது நாள் எழுமே அப்படின்னு சொல்லி சவால் விட்டுட்டு போயிட்டு 3வது நாள் வரவே இல்லை. ஹல்லேலூயா. இன்னைக்கு முகமது பயங்கரமாக பேசுகிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் அவருடைய கல்லறை எங்கே இருக்கு சொல்லுங்க, யாராவது சொல்லுங்க. என்ன தெரியலையா? எங்கே இருக்கு? தெரியாதா? நல்லது, தெரியாதது. மெக்காவுக்கு போகிறாங்களா? எதுக்கு போகிறாங்க? புனித யாத்திரை, ஹஜ்ஜுக்கு, அந்த கல்லறையை பார்க்கறதுக்கா? புத்தர் பயங்கர ஞானின்லாம் சொன்னாங்க, மரிச்சாரு, உயிரோட திரும்ப வரல. ஆனால் இயேசு கிறிஸ்து நம்ம கல்லறை போய் பார்த்தா கல்லறை இருக்காது, காலி கல்லறை தான். ஹல்லேலூயா. நமக்கு இந்த புனித பயணம், நிறைய பேரில் ஹோலி லேண்ட் புனித பயணம்லாம் போடுறாங்க. ஒன்றும் அதெல்லாம் கிடையாது, சும்மா வேணா பார்க்கறதுக்காக போகலாம். யாருமே இல்லாத கல்லறையை போய் பார்த்து என்ன பண்ண போற? அவர் தாங்க இல்லையே. ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம மாத்திரம் இல்லை, நம்மள மாதிரியே தான் அந்த 3வது நாள், வாரத்தின் அந்த 1வது நாளில், இயேசு மரித்து 3வது நாளில் ஒரு சில ஸ்திரீகளில் நம்மள மாதிரியே தான் தேடிட்டு போகிறாங்க. கல்லறையில் தான் அவர் இருப்பார் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தேவதூதன் வந்து சொல்கிறான், உயிரோடு இருக்கிறவரை மரித்தவரிடத்தில் தேடுகிறது என்ன? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் உள்ள இல்லைப்பா, அவர் இங்கு இல்லை, அவர் உயிர் தெழுந்தார். ஆமென். அப்போ அவரை தேடி அங்கே போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் இன்னைக்கு எங்கே இருக்காரு? பரிசுத்த ஆவியாக நமக்குள்ள அவர் வாசம் பண்ணுகிறார். ஹல்லேலூயா.